ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பு ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு 2 அவசரமான ஒரு அறிவிப்பு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ தீபாவளி வரப்போகுது. தீபாவளியை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தேதிக்குள்ளே இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணியாகணும். பார்த்தீங்கன்னா, இது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தேதியில் அதுக்குள்ளே அனைத்து வகையான தீபாவளி முன்னிட்டு பார்த்தீங்கன்னா, அனைத்து ரேஷன் பொருட்களையும் வழங்கிடணும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளி பரிசு கிடைக்குமா அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நிறைய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா? நம்மளுக்கு எப்பவுமே இது வரைக்குமே கொடுத்தது கிடையாது. இருந்தாலுமே தீபாவளி பொறுத்தளவுக்கு இந்த வருடம் ரூ. 5000 தீபாவளி பரிசு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. கட்டாயம் தீபாவளி பரிசு கிடைக்குமா அப்படின்றத தெரியல. 10ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா, தீபாவளி பரிசுக்கான டோக்கன் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அதுக்குள்ளேயே ரேஷன் பொருட்களை அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே நீங்கள் பொருட்களை வழங்கிடணும். சிரமம் இல்லாமல் நீங்கள் பொருட்களை வழங்கிடணும் அப்படின்ற மாதிரி அதிரடியாக ரேஷன் அட்டைகளுக்கு அனைத்துமே உத்தரவு போட்டிருக்காங்க. இருந்தாலுமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரேஷன் பொருட்களை மாற்றுறதுனால இருந்தீங்க அப்படின்னா, முதியோராக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வீடு தேடி இந்த ரேஷன் பொருட்கள் வந்துடும் அப்படின்றத ஒரு அறிவிப்பும் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் கட்டாயம் பார்த்தீங்கன்னா, முதியோர்களுக்கு நீங்கள் வீடு தேடி உங்களுக்கு உங்களுடைய பொருட்களும் அதே மாதிரி தீபாவளி பரிசும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு அப்டேட் கிடைத்திருக்கு. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாக தான் இருந்திருக்கு. தீபாவளியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும், பொங்கலுக்கு தான் நம்மளுக்கு தீபாவளி பரிசு பொங்கல் பரிசு கொடுப்பாங்க. இப்போ தீபாவளி பரிசு கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு முடிவு செய்து உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இந்த தகவலின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொடர்ந்து பார்க்கலாம். 10ஆம் தேதிக்கு மேலே ஒரு சில அப்டேட்கள்லாம் வரலாம் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழக மக்களுக்கு சிரமமின்றி தேவையான அத்தியாவசிய பொருட்களை உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்ளுமாறு பார்த்தீங்கன்னா, தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடலாம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் இந்த வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுவே 2,27,47,260 குடும்ப அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருப்பு, பாமாயில் எண்ணெய், அதே மாதிரி மண்ணெண்ணெய் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இது அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு அதே மாதிரி முதியோர்கள் இன்னொரு மகிழ்ச்சிகரமான என்ன செய்தி அப்படின்னா, 3 மாத பொருட்களையும் நீங்கள் ஒட்டுக்காகவே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மட்டம் 3 மாத பொருட்களையும் ஒரே நேரத்தில் வாங்கி நீங்கள் எங்கே வெளியில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கான அவங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அறிவிப்பும் உங்களுக்கு வெளியாக இருக்குது. இதனிடையே தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அத்தியாவசிய பொருட்களை மக்கள் எளிதாகவும் தடையில்லாமலும் பெற தமிழக அரசு முக்கிய முடிவுகளை செய்துள்ளது. அதன்படி அக்டோபர் மாதத்துக்கான அனைத்து ரேஷன் பொருட்களையும் வரும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்குள் ஒரே கட்டமாக விநியோகம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்குள்ளே அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே அனைத்து ரேஷன் கடைகளுக்குமே நீங்கள் அதுக்குள்ளே அனைத்துக்குமே பொருளை கொடுத்துடணும் அப்படின்ற உத்தரவு போட்டாங்க. இது அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. அதே மாதிரி தீபாவளி காலத்தில் பச்சரிசி மற்றும் பாமாயிலுக்கு அதிக தேவை இருப்பதுடன் பலர் தங்கள் சொந்த ஊருக்கு செல்கின்றனர். இந்த சூழ்நிலையில் கருத்தில் கொண்டு மக்கள் சிரமமின்றி தேவையான பொருட்களை பெறும் வகையில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என அரசு முடிவு செய்துள்ளது. இந்த முடிவின் அடிப்படையில் இதன் ஒரு பகுதியாக நுகர்வோர் வணிக கழக ஏற்கனவே 100% ரேஷன் பொருட்களையும் கிடக்குகளில் இருந்து நியாய கடைகளுக்கு அனுப்பும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதன் அடிப்படையில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிக்கு சிறந்த விநியோகமும் அதே மாதிரி முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும்
ஸோ வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளும் வகையில் அக்டோபர் 5 மற்றும் 6 தேதிகளில் வீடு தேடி விநியோக சேவை வந்து அரசு நடைமுறைப்படுத்த சில பார்த்தீங்கன்னா தாய்மானவருடைய திட்டத்தில் நீங்கள் வந்து சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா 70 வயதுக்கு மேலே முதியோர்களும் மாற்றுத்திறனாளிகளாக நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு தேடி உங்களுடைய பரிசு பொருட்கள் வந்து வரும் அப்படின்றத தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கட்டாயம் முதியோர்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக கூட்டுறவு சங்கங்களில் கூடுதல் பதிவாளர் சென்னை மண்டலம் அதே மாதிரி அறிவிப்பை வந்து ஒன்று வெளியிட்டுள்ளது. இது மேலும் சிறப்பு திட்டம் குறித்து தகவல்களை அனைத்து இணையவெள கடைகளில் விளம்பர பலகையில் எழுதப்பட்டு பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் வைக்கவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்தந்த ரேஷன் கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பலகைகளை எழுதி வைக்குமாறு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இது நடவடிக்கைகள் மூலம் தமிழக மக்கள் சிரமமின்றி தேவையான அத்தியாவசிய பொருட்களை உரிய நேரத்தில் பெற்றுக்கொண்டு தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் இந்த வாய்ப்பு தவறிவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி பார்த்தோன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாக தான் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி தீபாவளி பொருட்களை வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி இதெல்லாம் வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ரூபாயை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீபாவளி பரிசு 2000 ரூபாய் வந்து வழங்க போகிறோம் அப்படின்றது அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு தமிழ்நாடு அரசு வெளியிடலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு அறிவிப்பு வந்து வரதுக்கான அனைத்து வகையான ஏற்பாடுகளும் நடந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து சதுரடியாக நம்மளுக்கு வந்து அறிவிப்பு வந்து வெளியிட போகிறோம். மத்திய அரசுல தான் நம்மளுக்கு வந்து அனைத்து பொருட்களுமே வந்து வழங்கிட்டு வராங்க. அவங்க உத்தரவு போட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அனைத்து வகையான பொருட்களும் அதே மாதிரி தீபாவளி பரிசு போனஸும் நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரேஷன் பொருட்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாதம் வந்து ரேஷன் பொருட்களை வந்து வாங்குவோம் இல்லையா. 3 மாதத்துக்கு ஒரே மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரேஷன் பொருட்களை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய மாற்றத்தும் வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பை அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் வந்து இருந்திருக்கு. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான தகவல்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேஓசி அப்டேட் வந்து பண்ணியிருக்கணும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே ஒரு கோலாகலமாக நடந்தது இல்லையா. வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அனைவருமே கைரேகை வந்து வைத்து பதிவு செய்து கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவு வந்து பிறப்பித்திருந்தாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் ஒரு சில பேர்லாம் இனிமேல் கேஓசி அப்டேட் பண்ணலை. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேஓசி கட்டாயம் அப்டேட் பண்ண அவசியம் அப்படின்ற தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய